Green revolution, white revolution, milk revolution, dairy revolution. மூணாவது ரெவல்யூஷன் டிஜிட்டல் ரெவல்யூஷன். நம்ம நாட்டில் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் வித் கவர்மெண்ட் மணி, அதாவது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்ததுனால ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸ் ஆல் ரன்னிங் ஆன் டிஜிட்டல். நீங்கள் டோல்கேட்டில் போனால் கூட ரேபிட் RFID போடுறாங்க. அது எப்படி முடியுது? அதெல்லாம் டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ்னால தான். இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு உங்கள் குழந்தை எங்கேயோ சிகாகோவில் படிக்கிறாங்க, சான் பிரான்சிஸ்கோவில் பிஸ்னஸ் நடத்துகிறாரு, அவருக்கு நீங்கள் இங்கேருந்து பணம் அனுப்பணுன்னா உட்காந்த இடத்துல உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்புகிறீங்க. எப்படி முடியுது? நம்ம நாட்டில் அச்சீவ் ஆன அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த ஐடியா ஆஃப் டிஜிட்டல் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்ன? 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு பாமர கிராம விவசாயியோ இல்லை ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்தந்த மொழியில் அது வருது, அந்தந்த ஃபோனில் வருது. எல்லாரும் ஆப்பிள் ஃபோன் வச்சிருப்பாங்கன்னு இல்லை, சிம்பிள் ஃபோனில் கூட வருது. The question was that one nation, one tax, can it lead to a one tax? Right. See, அதில் இன்னும் சர்ச்சை ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடந்துட்டு தான் இருக்கு. அதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது, இது சிம்பிளிஃபிகேஷன் எதுக்கு நம்மளுக்கு? ஒரே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக யோசிச்சுட்டு போவோம் அப்படின்னு. வெரி குட். நம்ம நாட்டின் வளர்ச்சியை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா இது உடனே நாளைக்கே பாசிபிளா இல்லையா அப்படின்னு கூட நம்மளா யோசிக்கலாம். நான் பாசிபிள்னு சொல்லலை, நான் நாட் பாசிபிள்னு சொல்ல. எனக்கு இத்தாப்புல ஒரு 20 கேமரா இருக்கு. இப்பவே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஒரு ரேட் பாசிபிள் இல்லை அப்படின்னு. இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை. பாசிபிளா நான் அப்படியே சொல்லலை. பட் விஷயத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண போதே சொன்னாங்க எல்லாரும் ஒரு ரேட் இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அதுக்கு அருண் ஜேட்லி அப்போ கொடுத்த பதில் என்னன்னா, எங்க ஒரு ஹவாய் செப்பலுக்கும் நான் 18% இல்லை 12%, அந்த ஒரு ரேட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12% தான் இருக்கு. எல்லா ஐட்டமுக்கும் 12 தான். ஹவாய் செப்பலுக்கும் 12%, பென்ஸ் கார் வாங்குறவங்களுக்கும் 12% போட்டா நல்லதா? எந்த நாட்டில் ஒத்துக்க முடியுமா? எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அந்த கேள்வி இப்ப கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆக போகுது. இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? நம்ம இப்போ பதில் சொல்ல முடியும்னா எனக்கு நீங்க உங்க சஜஷன் அனுப்புங்க, நான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயிடுறேன் இப்பவே. ஸோ கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும், நம்ம நாட்டுக்காக யோசிக்கணும். இந்த கேள்வி கேட்கறது நல்லது, ஆனா அந்த கேள்விக்கு உடனே பிளாக் அண்ட் ஒயிட்ல பதில் வரலன்னா இந்த அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்னங்க பண்ணும்? அவங்கள இறக்குங்க முதல்ல. தாராளமா இறக்குறவர் யாரோ, என்ன போட்டவர் யாரோ, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா அந்த கேள்வியை அந்த எதிர்பார்ப்புடன் கேட்கறவங்க உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க எப்படி முடியும்னு சொல்லுங்க. அதனால நம்ம ரொம்ப இட்ஸ் வெரி சென்சேஷனல் அண்ட் வெரி என்ஜாயபிள் when we see it like this. எனக்கே நல்ல சிரிப்பு வருது சில சமயம். இந்த அம்மா என்னங்க ஊறுகாய் போட்டுட்டு இருந்த அம்மா, அவங்கள கொண்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டாரு. தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஊறுகாய் போடுறதும் தாழ்வு குறைவா இல்லை, மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்லை. ஆனா இதுதான் ஒரு மாப் தண்டுன்னு ஹிந்தியில ஸ்கேல். இது ஒரு அளவு குறி. ஊறுகாய் போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்களே, ஊறுகாய் போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டியில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடைச்சோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.